பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 7 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நீதிமன்றத்தில் உத்தரவாதம் சமர்ப்பிப்பதை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டதாக புழல் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகத்தில் காரை ஏற்றி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் வழக்கறிஞருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் வழக்கறிஞர் கார்மேகம் என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. லைகா நிறுவனத்துக்கு 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் மேல்முறையீடு. மாற்று அமர்வில் வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக 9வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மோப்பநாய் உதவியுடன் மெட்டல் டிடெக்டர் வைத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.